Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 1027 பார்ட் 2. ஓபன் பண்ணா அவன பாட்டுல ஒரு வழியா இந்த பிக் மாம் எஸ்கேப் ஆயிட்டால. அவ ப்ரொமீத்தியஸ் மேல ஏறி டிராவல் பண்ணி மேல போறத லாவோட டீம் சப்மரீன்ல இருந்து பாத்துருவாங்க. அவங்க எல்லாத்துக்கும் செம்ம கடுப்பாவும், சே குந்தாணி செத்துருவான்னு பார்த்தா எப்படியோ பொலஸ்டாலேன்னு. ஏன்னா அவ மேல இருந்து கீழே விழும்போது இவனுக்கு ஆர்வமா அதை பார்த்துட்டு தான் இருந்தானுங்க. அப்பாடா கடல்ல விழுந்துட்டா, இனிமேட்டு கடலே அவளை பாத்துக்கும், எந்த பஞ்சாயத்தும் இல்லைன்னு. இவளெல்லாம் கடல்ல போட்டா மேல சாந்த போட்டு அதுக்கு மேல கல்ல போட்டு மூடணும், கடல் பாத்துக்குன்னு விட்டானுங்க. மறுபடியும் வந்துட்டா. ஏழையே தெரிய வேண்டாம், கடலோட எம்பரர்ஸை கொள்றது அவ்வளவு ஈஸி இல்லன்னு. இப்ப என்னன்னா இவங்க எப்படியாச்சும் போய் லாக்கு ஹெல்ப் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனா ஒனியஷிமா பாத்தீங்கன்னா டாப்ல இருக்குது. என்ன பண்ணாலும் சரி அவ்வளவு ஹைட்டுக்கெல்லாம் போக முடியாது. என்ன பிக் மாம் கிட்ட லிப்ட் கேட்டு போலாம். ஆனா அப்படி போறதுக்கு தூக்கு மாத்திரை போட்டுட்டு தும்ப பூல தூக்குல தொங்கிடலாம். சரி கேப்டனுக்கு ஹெல்ப் பண்ண ஏதாச்சும் வழியா கண்டுபிடிப்போன்னு பாண்டி எடுத்துட்டு கிளம்பிட்டானுங்க. அப்படியே கட் பண்ண இங்க கைடோவை காட்டுறாங்க. அவனுக்குன்னா அவ்வளவு ஹாப்பி. ஏன்னா லூஃபி அடிச்சு மட்டை பண்ணிட்டானாமா, அதனால அவனுக்கு அவ்வளவு ஹாப்பி. நம்ம ஆளுகெல்லாம் இங்க பீதியில இருப்பாங்க, அச்சச்சோ லூஃபியவே கவுத்தி விட்டானேன்னு. என்ன லூஃபி லாஸ்ட் டைமும் இதே மாதிரி தான் அடி வாங்கினேன், இப்பவும் அதே மாதிரி தான் அடி வாங்கி இருக்க. என்னதான் அடி வாங்கி நீ மட்டை ஆனாலும் உன் கண்ணு மட்டும் என்னையவே பார்த்துட்டு இருக்குதே. பேசாம அடிச்சு உன் கண்ணை ஸ்மாஷ் பண்ணட்டுமா, இல்ல உன் மண்டைக்குள்ள இருக்க பிரெயினை ஸ்மாஷ் பண்ணட்டுமா, அதுவும் இல்லன்னா உன் ஹார்ட்டை ஸ்மாஷ் பண்ணட்டுமா கண்ணா அப்படின்ட்டு ஏதோ ஃப்ரூட் ஜூஸ் எடுக்கிற மாதிரியே பேசிட்டு இருக்கான். இப்ப மறுபடியும் லூஃபி அட்டாக் பண்ண அவன் பக்கத்துல போறான். ஜோரோ பார்த்தா விடுவானா? லாகிட்ட இந்த டைம் நான் என்னோட முழு எஃபர்ட்டை போட போறேன், எதுவா இருந்தாலும் இனி நீ பாத்துக்கன்னிருவான். ஏன்னா இப்படியே இவன் கூட சண்டை போட்டுட்டு இருந்தா திருப்பி அவன் வந்துகிட்டே தான் இருப்பான், சண்டை போய்கிட்டே தான் இருக்கும். அதனால ஒரே அடி முடிச்சா முடிச்சிடணும், எதுக்கு இந்த வேண்டாத வேலை? அப்படி இல்லையா நான் சாகுற டைம் இதான் நினைச்சிட்டு செத்துறேன் அப்படின்ட்டு பைய கத்தி எடுத்து அவனோட ஹாக்கி பவர் அப்படியே வெளியில கொண்டு வருவான். இங்க லூஃபி கிட்ட போயிட்டு இருந்த கைடோ அந்த பவரை சென்ஸ் பண்ணவன திரும்பி பார்ப்பான். பார்த்தவன் பயங்கரமா ஷாக் ஆயிருவான். ஏன்னா ஓடன் கிட்ட எந்த அளவுக்கு பவரை பார்த்தானோ அதே அளவுக்கு பவர், சொல்ல போனா அதுக்கு மேல கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கைடோவே ஒரு செகண்ட் மிரண்டுட்டான். என் கேப்டனோட மண்டைய பழக போறேன்ட்டு போறேன், அவன் எங்க கேப்டன், முதல்ல என்னைய தாண்டி தாண்டா அவங்கிட்ட நீ போகணும் அப்படின்ட்டு பைய டீமன் அவரா 9 ஸ்வாட் ஸ்டைல யூஸ் பண்ணுவான். அதாவது 3 பக்கம் கத்தி வச்சிருப்பான், 9 ஸ்வாட் இருக்கும். ஆவுன்னா கிளம்பி வந்துடுறான் இல்லேன்னு கைடோ பார்த்துட்டு கடுப்பாயி அவனை போட்டு காட்டுத்தனமா அட்டாக் பண்ணுவான். 3 கத்தி வச்சாலே நம்மால மத்தவனுங்களை முக்க அடிப்பான். இப்போ 9 கத்தி வச்சிருக்கான். ஒண்ணுக்கு போற அளவுக்கு கைடோவை அடிக்காம விடுவானா என்ன? அவனை போட்டு வளைச்சு சம்பவம் பண்ணுவான். எப்படியே 2 பேத்துக்குள்ளேயும் பயங்கரமா சண்டை நடக்கும். கைடோவால அவனோட அட்டாக்க ஒழுங்கா தடுக்க கூட முடியல. அப்படியே பட்டு அவன் ஆயுதமே ரிப்பல் ஆகுது. அந்த கேப்ல என்ன பண்ணுவான், அசுரா பிளேடு டிரான்னு சொல்லி டெத் மேன் கேம்னு கைடோ நெஞ்சில ஒரே போடு. அவன் பாடி பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்குது, வெட்டு விழலன்னு தானே சொல்லிட்டு இருந்தானுங்க. ஆனா இப்போ ஜோரோ போட்ட போல சரியான வெட்டு, அப்படியே உள்ளுக்குள்ள இருந்து ரத்தம் பீச்சுக்கிட்டு அடிக்கும். அதை பார்த்துட்டு லாலா வாய பொழந்துட்டான். ஒக்க மக்கா இவன் மனுஷனா இல்ல வேற ஏதாச்சான்னு. ஏன்னா ஆல்ரெடி அவங்க அட்டாக்க தடுத்தப்பவே இவன் பாடியில எலும்பு இருக்குதா, இவெல்லாம் மனுஷனாங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருந்தான். இப்ப இப்படி வேற ஒரு அட்டாக்க பண்ணிருக்கான்ல. அப்ப கைடோவை காட்டுறாங்க. அவன் பாடியில சரியான வெட்டு, அதாவது ஓடன் வந்து இடுப்புல 2 வெட்டு போட்டிருப்பாரு, ஆனா இவன் நெஞ்சில ஆழமா விட்டு போட்டிருப்பான். கைடோவே ஒரு செகண்ட் அசந்துட்டானா பாருங்களேன். ஜோரோ எப்படி அவன் மல்லாக்க கவுந்திருப்பான்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா மலமாடு இன்னும் அப்படியே தான் நின்னுட்டு இருக்குது. ஜோரோக்கே ஒரு செகண்ட் அள்ளு விட்டுருச்சு, என்ன இன்னும் அப்படியே நிக்கிறானேன்னு. இப்ப என்னன்னா நம்ம ஜோரோ யூஸ் பண்ணதும் கலர் ஆஃப் சுப்ரீம் கிங் ஹாக்கி தான். ஆனா அவனுக்கு அது என்ன ஏதுன்னு தெரியலன்னு வைங்க. இப்ப அவனுக்கு அது பஞ்சாயத்து இல்ல, அவனோட மொத்த உசுரையும் கொடுத்து இப்படி ஒரு அட்டாக்க பண்ணான். அதுலயுமே பெரிய இம்பாக்ட் இல்லைன்னா என்னால இதுக்கு மேல ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு அப்படியே போத்துன்னு விழுவான். சொல்லப்போனா பாடியில இப்ப சுத்தமா எனர்ஜி இல்ல. கைடோ பார்த்துட்டு, தம்பி நீ எனக்கு போட்ட தழும்பு காலகாலத்துக்கு மறையாது, அதுக்கு நீ சந்தோஷப்படணும், ரொம்ப ஆழமா வெட்டிட்ட, இனி என் பங்குக்கு நான் உன்னைய சம்பவம் பண்ண வேண்டாம், இந்த ஒஸ்ட் ஜெனரேஷன் தொல்லை தாங்க முடியல, உசுரா வாங்கிட்டு இருக்கானுன்னு சொல்லி ஜோரோவை அட்டாக் பண்றதுக்காண்டி போவான். அவனே அங்க கவுந்துட்டான். இனி அவன் எதுக்கு இவன் அட்டாக் பண்ண போறான்னு தான் தெரியல. இப்ப லா எப்படியாச்சும் ஜோரோவை காப்பாத்தணும்னு சொல்லி காப்பாத்துறதுக்காண்டி ட்ரை பண்ணுவானா. தம்பி இதுக்கப்புறம் நீ முன்ன மாதிரி என்னைய வந்து அடிக்கணும்னு யோசிக்கவே கூடாதுன்னு ஜோரோ லா 2 பேத்துக்கு சேர்த்தி வச்சு ஒரே அடி. ஜோரோ ரத்த கிளறியோட திரிப்பான். அவன் ஒரு சைடு நல்லா அடி வாங்கிட்டான். அவ்வளவுதான். இப்ப முக்கியமான 3 பேர் கவுந்துட்டாங்க. இனி பேலன்ஸ் இருக்கிறது யூஸ்டஸ் கிட்டும் கில்லரும் தான். அவங்க தான் பிக் மாமா பார்க்க போயிட்டானுங்களே. இனி கைடோவை தடுக்கணும்னா இவனுக்கு திருப்பி எந்திரிச்சு வந்து சண்டை போட்டாதான் உண்டு. கைடோ இப்ப என்ன சொல்லுவானா, நீங்க எல்லாம் நல்லா சண்டை போடுறீங்க, பேசாம என் கூட ஒண்ணு சேர்ந்து இருந்தீங்கன்னா இந்த மொத்த உலகத்தையே நம்ம ரூல் பண்ணிருக்கலாம், எப்படி தப்பு பண்ணிட்டீங்களேடா பொடிப்பயலான்னு சொல்லும் போதான் அங்க நம்ம லூஃபி எந்திரிச்சிருவான். அவன் சொன்னதை இவன் கேட்டுட்டான் போல. ஒய்யால உன் கூட சேரதும் ஒண்ணு, 10 நாள் பல்லு வளர்க்காம இருக்கிறதும் ஒண்ணு, என்னானாலும் நாங்க உன் கூட சேர மாட்டோம், ஏன்னா எங்களுக்கு சாமுராய்ஸை தான் பிடிச்சிருக்குது, என் அநியாயம் பண்ற ஏமாத்துக்காரன், என்னானாலும் சரி உன்னைய நான் தூக்கி போட்டு மிதிக்காம விடவே மாட்டேன், இன்னைக்கு என் கையில செத்தடா அப்படின்ட்டு மறுபடியும் லூஃபி வெறியோட சண்டை கிளம்புறான். கடைசி வரைக்கும் எவ்வளவுதான் அடி வாங்கினாலும் லூஃபி விட மாட்டான்னு வைங்க. ஆனா இதுக்கப்புறம் எப்படி கைடோவை ஜெயிக்க போறாங்கிறதா மேட்ரு. சரி இதுக்கப்புறம் சண்டை எப்படி போச்சுங்கிறத அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.